புவியீர்ப்பு விசை வந்து நம்மளை அப்படியே அது தாக்காத அளவுக்கு நம்ம வந்து உடம்ப பத்திரமா உடற்பயிற்சி செய்யாமல் அப்படியே பாதுகாப்பாக கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி முடியவே முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்மளை அந்த புவியீர்ப்பு விசை வந்து முடக்க தான் போகுது. அதுக்கு பெட்டர் நம்ம எக்ஸசைஸே பண்ணிடலாம். ஸோ அந்த உடற்பயிற்சியே செய்யாமல் ரொம்ப நாள் கழித்து அந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த புவியீர்ப்பு விசையோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து நம்ம மசில்ஸை டேமேஜ் பண்ண தான் செய்யும். அப்போ அடுத்த நாள் வர வலி வந்து தவிர்க்க முடியாதது. அதுக்கு பேர் டோம்ஸ், டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸ். ஸோ அந்த பெயினை அந்த வலியை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. அந்த வலி வந்து அது ஒரு எக்ஸ்கியூஸை வச்சு எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது நம்ம புவியீர்ப்பு விசை கொடுக்குற ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டாக நம்ம அதை ஏற்றுக்கு தான் செய்யணும். சில பேர் வந்து நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் சில கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா டெர்மினலி இனிமேல் வந்து வாழ்க்கை இவங்களுக்கு அவ்வளோதான், பெட்டில் இனிமேல் வந்து அவங்க வந்து ஒரு வாரம் இருப்பாங்க, 10 நாள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னப்பட்டவங்களாம் கூட அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணி ஒரு 5 பயிற்சியெல்லாம் பண்ணி கூட முதல்ல வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க எக்ஸசைஸ் வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கூட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. அப்புறம் அந்த பக்கவாதம் வந்தவங்களாம் பாருங்கள், ஒரு கை காலை வச்சுட்டு அந்த ஒரு கைக்கு ஒரு பக்கம் மட்டும் தான் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அதை வச்சு அவங்க வந்து 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸசைஸ் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணும். உடற்பயிற்சியே செய்யாதவங்க இல்லைனா பல வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் உடற்பயிற்சி செய்ய போகிறவங்கள ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். அந்த ஜிம்ஸு இல்லைனா அந்த பப்ளிக் பிளேசஸ்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் சில பேரை பார்த்தா ஒரு சில பேர் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அவங்க வந்து ஷேப்பில் கூட அப்படி ரப்பராக வளைப்பாங்க உடம்ப. ஒரு சில பேர் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் வெயிட் லிஃப்டிங் பண்ணுவாங்க, அவங்க ஆர்ம் சைஸ் காலோட பெருசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே, இந்த ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. பட் ஆனால் நம்மளுக்கு தேவை இந்த எல்லாத்துலேயுமே ஒரு பேலன்ஸ் தான். ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியில் கொஞ்சம் நமக்கு வேணும், ரன்னிங் எபிலிட்டி கொஞ்சம் வேணும், ஒரு அத்லெட்டிக் ட்ராக்ல ஒரு 4 மீட்டர் ஓரளவுக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும், வெயிட் லிஃப்டிங் ஓரளவுக்காச்சும் தசைகளுக்கு வந்து லைட் வெயிட் ஸ்ட்ரென்தனிங் கூட ஓகே. நம்மளுக்கு தேவை என்னன்னா நோய் வரக்கூடாது, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கக்கூடாது, நீண்ட ஆயுள் வேணும், நம்ம நினச்ச ட்ரீம்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். இதுவே ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் தானே.